Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டைல்ஸ் ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் வந்து ஸ்பேஸர் ஜாயிண்ட் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெஃபரும் வந்து பண்ணுவோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் இல்லை ஃப்யூச்சரில் வந்து ஒரு டைல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆனாலும் அந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி திருப்பி வந்து போல்னால் உள்ளே வந்து அந்த டைல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த டைலே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம ஸ்பேஸர் ஜாயிண்ட் வச்சு போடுறது. பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்க்குறதுனால ஸ்பேஸர் ஜாயிண்ட் வச்சு போடாமல் டைரெக்டாக வந்து போட்டு முடிச்சிருக்கோம். ஃப்ளோர் வந்து ஸ்பேஸர் ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்கோம். இதோட டைல்ஸோட தீம் அதுக்கப்புறம் வந்து இதோட டைல்ஸோட டிசைன் வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் வந்து அதோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அதிகமாயிடுச்சா? இது வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட பாத்ரூம். அதோட ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா 2x2 வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். 2x2 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு. அதோட வால் க்ளாசிட் வர்ற வாலும் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருப்போம் இதில். ஏன்னா லிவிங் ரூமோட பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதுவுமே கொடுக்கல, சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளோரிங் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டைவர்டர் ஸ்பேஸ் வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்கோம். டைவர்டர் ஸ்பவுட் ஷவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே போயிடும். இந்த மாதிரி பேனல்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் வந்து போட போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து கிரானைட் வந்து ஃப்ரேம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட டைல்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். லைட் கலரில் இருக்கும். லைட் கிரைன்ஸ்ன்றது வந்து இதில் கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஒர்க்கிங் வந்து போயிட்டுருக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு வீடியோ வந்து போட முடியல. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பாத்ரூம். இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் வால் வந்து தனியாக ப்ரொஜெக்ட் ஆகி வர மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ப்ளம்பிங் லைன்ஸோடு நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் வந்து இதில் போட போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட் வந்து போட்டிருக்கோம். ஸ்பாட் லைட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும். நான் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் முடிஞ்ச வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் அந்த 2 லைட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஷவர் ஏரியா மட்டும் நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காகவே இருக்கும். அதனால நம்ம லைட்ஸ் வந்து தனியாக வந்து போட போகிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸாஸ்ட் ஃபேனும் யூபிவிசி வந்து சேஞ்ச் பண்ணலை. பட் என்னென்னா அது வந்து ரொம்ப பழசாகவே ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் இந்த சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி தான் முடிச்சிருக்காங்க எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கீசரோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மேலே வந்து போயிடும். அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதோட பாத்ரூம் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் லுக்குன்றது வந்து கிடைக்கும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x4 டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2x4 டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீடிங் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா பீடிங் வந்து வைக்காமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணலாம். அலுமினியம் பீடிங் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சில் வரும். பட் என்ன அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பீடிங்கிறது வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்துடும்.
பீடிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் இருக்கிறது தான். இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே வந்து இருக்காது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் அலுமினியம், அதுக்கப்புறம் வந்து மகரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5mm, இந்த சைடு 5mm, இந்த சைடு 5mm வந்து பார்த்திங்கன்னா வீக் க்ரூன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். இன்னும் டைம் எடுக்கும், எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிடும். ஏன்னா 10mm டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5mm வீக் க்ரூ எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகும், லேபர் சார்ஜ்ன்றது வந்து அதிகமாகும். அதனால தான் சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பீடிங் வச்சு மடிச்சிடுறது. இதோட ஃப்ளோரோட ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒன்று இருக்கும், ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒர்க் வந்து நிறைய பெண்டிங் இருக்குது. இப்போதைக்கு டைல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்று வந்து பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனோட ஏரியா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது லிவிங் ரூமோட வாஷ் பேஷன். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட பாத்ரூம். அதோட பாத்ரூம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க் டைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால் டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் க்ளாசெட் ஒரு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். அதோட ஃபைனல் அவுட்புட்ன்றது வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஸ்பேசர்ஸ் எதுவுமே ஜாயின்ட்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவோம், பட் என் கிளைண்ட்டுக்கு வந்து வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க அது அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடு பள்ளமாக இருக்கிறதுலாம். பட் என்னென்னா ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா க்ரௌட்டிங் வந்து பண்ணாலும் லைட்டாக ஒரு 1mm வந்து லைட்டாக டவுனாக இருக்கும். கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக வந்து நான் பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுவிட்டோம். பட் இன்னும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பட் கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டைல் எடுத்தாலும் இந்த சைடும் இந்த லாஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடும். அது மேனுஃபேக்சரிங் வந்து ஃபால்ட்டுனால வந்து கிளைண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம சொல்லிடுவோம். ஓரளவுக்கு வந்து சரி பண்ணலாம், அது ரொம்ப சரி பண்ண முடியாது. ஸ்பேசர் ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப அசிங்கமாக தெரியும். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட முன்னாடியே வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் 2 பாத்ரூமே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஜாயிண்ட் வச்சு க்ளீனாக வந்து போட்டுட்டோம். ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஸ்பேசர் ஜாயிண்ட் வச்சு நம்ம போட்டதுக்கப்புறம் அதோட க்ரௌட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இன்னும் ஃபினிஷிங் வந்து பண்ணலை, ஜஸ்ட் க்ளீனிங் தான் பண்ணலை. இன்னும் க்ரௌட்டிங்னால் இன்னும் ஃபைனல் அவுட்புட் நம்ம ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணும்போது அதோடய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ஃபைனலாக ஒரு வீடியோ வந்து போடும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.